தீர்க்கதரிசியும் ஆசாரியனும் மாயக்காரராயிருக்கிறார்கள், என் ஆலயத்திலும் அவர்களுடைய பொல்லாப்பை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீர்க்கதரிசியும் ஆசாரியனும் மாயக்காரராய் மாறிவிட்டார்கள். ஊழியக்காரர்களுடைய இல்லாவிட்டால் விசுவாசிகளுடைய ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை உள்ள மனிதர்களுடைய தரங்கட்ட ஒரு வாழ்க்கையை நாம் இங்கே பார்க்கிறோம். தீர்க்கதரிசியும் ஆசாரியனும் மாயக்காரராய் மாறிவிட்டாங்க. ஹிப்போக்ரீஸ் சுத்தமா அவங்க மாயம் பண்றவங்களா மாறிட்டாங்க, ஏமாத்துறவங்களா. அப்படி டைமுக்கு ஏற்ற மாதிரி அந்த பச்சோந்தின்னு சொல்லுவாங்க, அப்படி மாறிட்டாங்க. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க லைஃப். தீர்க்கதரிசியும் ஆசாரியனும் இப்படி போயிட்டா திருப்பி அந்த சர்ச்சை எப்படி இருக்கும்? என் ஆலயத்திலும் அவருடைய பொல்லாப்பை கண்டேன். இன்னைக்கு இந்த மாயக்காரர்களை குறித்து நான் ஒரு 12 பாயிண்ட் உங்க முன்னால வைக்கிறேன். எனக்குள்ள, நமக்குள்ள, உங்களுக்குள்ள இந்த மாயக்காரனுடைய தாக்குதல் இருக்கா, தாக்கம் இருக்கா, அந்த பழக்க வழக்கங்கள், அந்த சுபாவங்கள் இருக்கா அப்படிங்கறத நீங்க கவனிக்கணும். அங்கங்க கவனிக்காதீங்க, பார்க்காதீங்க, பிள்ளைகளை பார்க்காதீங்க. ஒரு 10-20 நிமிஷம், நான் 12 பாயிண்ட் பேசுறேன், 12 நிமிஷத்துல கூட பேசலாம். நீ ஒரு மாயக்காரனா, இல்ல நானும் ஒரு மாயக்காரனா, இல்ல நம்முடைய பெற்றோர்கள் மாயக்காரர்களா, நம்முடைய சபையார் மாயக்காரர்களா? நம்ம ஏமாந்துடக்கூடாதே. ஓடி 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 கடைசியில நம்ம ஒண்ணுமில்லாம போயிடக்கூடாது. மாயக்காரனை எப்படி கண்டுபிடிப்பது? இல்லாவிட்டால் மாயக்காரனுடைய சுபாவம் நமக்குள் இருக்கிறதா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மாயக்காரன் தர்மம் செஞ்சானா என்ன செய்வானா? தாரை ஊதுவானா? நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன், நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவானா? நம்ம அப்படி ஏதாவது எப்படியாவது செஞ்சிருக்கிறோம், சொல்லியிருக்கோமா? ஒருவேளை நான் கூட அறியாமல் செஞ்சிருப்பேன், சொல்லியிருப்பேன். நீங்களும் கூட அறியாமல் சொல்லியிருக்கலாம். ஆனால் அதனுடைய பிரச்சனை என்னன்னா, நீ செஞ்சது உண்மை, ஆனா உனக்கு பரலோகத்தில் போய் பிரதிபலன் கிடைக்காம எங்கேயே செட்டில் பண்ணி விடுவாரு. இங்கேயே அவன் தன் பலனை இங்கேயே அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தர்மம் செஞ்சா யாருக்குமே தெரியக்கூடாது. மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் போல ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்கிறது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. பைபிள்ல சொல்லியிருக்கு, வலது கை கொடுப்பதே என்ன செய்யக்கூடாது, இடது கை அறியக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாது. யாருக்கும் தெரியாத அளவில் செய்யறதுக்கு பேர் தான் என்னது? தர்மம். புதிய ஏற்பாட்டில் தர்மங்கிறத தசமபாகத்தை கூட தர்ம பணம் தான் சொல்லியிருக்கு. ஒரு இடத்துல தசமபாகத்தை கூட எப்படிதான் இருக்கு? பரிசுத்தவான்களுக்கு செய்யக்கூடிய தசமபாகியமாகிய அந்த தர்ம பணத்தை நான் எடுத்துக்கொண்டு அப்போஸ்தலரை தேடி போனேன் அப்படின்னு சொல்றான். அவர்களிடத்தில் கொடுத்து அனுப்பினேன் அப்படின்னு. அப்ப யாருக்குமே தெரியக்கூடாது. ஒரு சிலர் பாருங்க, இந்த 5 ரூபா 10 ரூபாயை கூட விரிச்சு கொடுப்பாங்க. அந்த கல்யாண வீட்டில் மொய் எழுதுற பழக்கத்தில் செய்வான். அப்படி செய்யவே கூடாது. தெரிகிற அளவில் நம்ம எந்த விதமான காரியத்தையும் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா நாம் யாரு? மாயக்காரன். யாருக்கும் தெரியக்கூடாது. உனக்கும் தேவனுக்கு மட்டும்தான் என்ன செய்யணும்? தெரியணும். ஒரு சிலர்லாம் உதவி செஞ்சுட்டு சொல்றாங்க, நான் செஞ்சேன்னு சொல்லிடாதீங்க, நான் செஞ்சேன்னு சொல்ல வேண்டாம், யார் செஞ்சான்னு என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்க இந்த உலகத்தில் பிரதிபலன் வேண்டாம், எனக்கு எங்க தான் வேணுங்கிறாங்க? பரலோகத்தில் தான் வேணுங்கிறாங்க. அப்ப தர்மம் செஞ்சுட்டோ, ஊழியம் செஞ்சுட்டோ, காணிக்க கொடுத்துட்டோ, ஏதாவது தசமாவும் கொடுத்துட்டோ, அது நான் தான் கொடுத்தேன்
அப்படின்னு நம்ம என்னைக்கு வாயை திறந்து, நான் கூட இப்பதான் ரொம்ப யோசிக்கிறேன். நானும் அப்படி சொல்லியிருக்கேன். நான் அவனை படிக்க வச்சேன், இவனை படிக்க வச்சேன், ஃபீஸ் கட்டினேன். அது ஒருவேளை உங்க பக்தி விருத்திக்கு எதுவாக சொன்னாலும் வசனத்தின்படி அது என்னதுதான்? குற்றம் தான். இரண்டாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜெபத்துல பயங்கரமா ஜெபம் பண்ற ஆளுங்கள்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா? ஒரு சிலர் வந்து இயேசுவின் நாமத்தில் அதாவது இறங்கிடுவாங்க. உடனே ஒரு அரை நிமிஷம் 1/4 நிமிஷத்துல ஜெபிக்கிறவங்க இருக்காங்க. அதே நேரத்தில் அரை மணி நேரம் ஜெபிக்கிறவங்க இருக்காங்க. அவன் எல்லாரும் இருமி துப்பி எந்திரிச்சு போய் அவன் கண்ணை திறந்து இவங்க முடிக்கலையா இன்னுமா சோத்திரம் சோத்திரன்பான். இல்லை எப்படியாவது முடிக்க வைக்கிறதுக்காக இவன் என்னெல்லாமோ பண்ணுவான். அப்படி ஜெபம் பண்றது தவறு. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது மனுஷர் காணும்படியாக என்ன செய்யக்கூடாது? ஜெபம் பண்ணக்கூடாது. நான் தான் ஜெபம் பண்றேங்கிறத காட்டுறதுக்காக அப்படி அந்த ஒரு மாயக்காரனுடைய ஜெபம் நமக்கு இருக்கக்கூடாது. பக்தியான ஜெபமா இருக்கணும். உன் அறை வெட்டி பூட்டிக் கொண்டு அந்தரங்கத்தில் உன் பிதாவை நோக்கி என்ன செய்? கூப்பிடு. அப்பொழுது அவர் வெளியரங்கமாக உனக்கு என்ன செய்வார்? பலனளிப்பார். இந்த மாயக்காரனுடைய ஜெபம் எப்படின்னா நீண்ட ஜெபம். மத்தேயு 23:14 பாருங்க. மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி. நீண்ட ஜெபம் பண்றது. ஏன் உனக்கு பைபிள்ல வந்து ஒரு 3000 வசனம் தெரியும், ஒத்துக்கிறேன். அதை சொல்லி இதை சொல்லி இதை சொல்லி இதை சொல்லி இதை சொல்லி அதை சொல்லி திருப்பி அதை சொல்லி அப்படிலாம் பண்ண வேண்டாம். சிம்பிள் பிரசங்கமா 4 பாயிண்ட், அந்த பாயிண்ட் சொல்லி அழகா என்ன செய்யலாம். ஒரு சிலருக்கு எங்க போனோம் எங்க தொடங்கணும்னே தெரியாது. இயேசுவின் நாமத்தில் வரவே வராது. எது அந்த முடிக்கும் போது இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் அந்த பாயிண்டே வராது. இவன் போயிட்டே இருப்பான். இவன் எப்போ இவனுக்கு எவனாவது போய் சொல்லிக் கொடுக்கணும் இயேசுவின் நாமத்தில். அப்படி நீங்க ஜெபிக்க கூடாது. சில வீடுகளில் பாருங்க, சென்னையில் ஒரு வீடு இருந்துச்சு. அந்த பிள்ளைங்களை பற்றி அவன் அந்த பேரண்ட்ஸ் வந்து அவர் வந்து நல்ல மனுஷன், ஒரு ஆவிக்குரிய மனுஷன், துக்கப்பட்டார். என் பிள்ளைங்க ஜபத்தில் இருக்கிறது இல்லை, இருந்தால் எந்திரிச்சு போயிடுறாங்க, பாதியில் எந்திரிச்சு போயிடுறாங்க. நீங்கள் பிரதர் நீங்கள் சொல்லுங்கண்ணா. அப்போ பிரதர் நான் சொன்னேன் அந்த பையங்களை பார்த்து, என்னடா ஏன்டா ஜபத்துக்கு போல, ஏன் எந்திரிச்சு போயிட்டீங்கன்னு. அவன் கேட்குறான், பிரதர் ஃபைட் தமிழில் 10 மணி ஜபம் எத்தனை மணிக்கு முடியுதுன்னா 10 to 11. இவர் 10 மணிக்கு தொடங்கினா 12:30 வரைக்கும். நான் காலையில் ஸ்கூலுக்கு போக வேண்டாம் ஒன்று. இவர் வாட்டுக்கு அந்த வார பிரசங்கம், வீட்டு கதை, ரோட்டில் பார்த்தது எல்லாம் பேசிக்கிட்டே போறாரு. இவருக்கு தூக்கம் வரலன்னு நான் என்ன பண்றதுங்கிறான். அப்படி போட்டு அவனை ரப்பர் மாதிரி இழுத்து அவனுக்கு அந்த தேவ சமூகமே வேண்டாம். அதனால இவன் எங்கேயோ சுத்த போயிட்டு எத்தனை மணிக்கு வரான்? லேட்டா வரான். இப்படிலாம் சில பேரண்ட்ஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் தவறு. அதுக்காக அரை நிமிஷத்தில் ஜெபிச்சு ஒரு 2 வசனம் படிச்சு அரைப்பாட்டு படி அரைக்கால் ஜெபம் பண்ணி அப்படியே இயேசு நாமத்தில் என்ன செய்யக்கூடாது? பக்தி விருத்தி உண்டாகணும். ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிச்சா பழிச்சுன்னு அப்படியே போய் ஜனத்தை என்ன செய்யணும்? டச் பண்ண நீண்ட ஜெபம். அது நம்முடைய ஜீவியத்துக்கு உதவாது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாது. 16 சாரி அடுத்த வசனம். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீ உபவாசம் இருக்கிறது யாருக்குமே நிச்சயக்கூடாது, தெரியவே கூடாது. நீ இப்பதான் பிரியாணி சாப்பிட்டு வந்த மாதிரி வந்திருக்கணும். தலையில நல்லா எண்ணெயை தேய்ச்சிட்டு தெளிவா வந்து கூடத்துல உட்காந்தீங்கன்னா அப்படியே எண்ணெய் எண்ணெல்லாம் வடிஞ்சு அப்படி பிரைட்டா நீ வந்த மாதிரி இருக்கும். நீ அப்படியே இந்த செத்து போன மாதிரி. என்னப்பா ஒன்றும் இல்லை 21 நாள் ஃபாஸ்டிங். அது என்ன அப்படி இல்லை. நீ இந்த முகவாடலாம் இருக்கக்கூடாது. பைபிள் வாசிங்க. நீங்க ஜெபிங்க. உபவாசம் போடும்போது எப்படி இருக்கணும்? உபவாசம் போடும்போது எப்படி இருக்கணும்? முகத்தை கழுவி தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி ரைட்டா வரணும். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அடுத்த வசனம் 17ஆம் வசனம். போதும். அடுத்த வசனத்துல அது இருக்கு. எப்படி இருக்கு? உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. நல்லா பிரைட்டா வா.
உன்னை பார்த்து பிசாசு ஓடணும், சும்மா ரைட்டா அப்படியே செத்து போன மாதிரி வரக்கூடாது. மாயக்காரனுடைய ஜெபம், மாயக்காரனுடைய தர்மம், மாயக்காரனுடைய உபவாசம். அடுத்து இந்த மாயக்காரன் என்ன பண்ணுவான்? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். இவனுக்கு பிரச்சனையே தன்ன இல்ல, மத்தவன தான் பிரச்சனை. ஐயோ அவன் அப்படி ஆயிட்டானே இப்படி ஆயிட்டானே, அவனை மத்தவனை பத்தியே தான். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதன. உத்தரம் தெரியுமா? இந்த இருக்க இந்த பீம் இருக்க, இது மரத்துல போட்டிருப்பாங்க, அதுக்கு பேர் தான் என்னது? உத்தரம். இவன் கண்ணில் இவ்வளவு பெருசு இருக்கு, ஆனா இவன் மத்தவங்க கண்ணில் இருக்கிற தூசியை பார்த்துட்டு, சாச்சா என்ன உன் கண்ணில் எப்படிலாம் இருக்க, என்ன அது, நீ ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுங்க. உன் கண்ணுக்குள்ள பெரிய உத்தரமே வச்சிருக்க. உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை நீ பார்க்காம தன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்லுவது எப்படி? மாயக்காரனே, முதலாவது உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை என்ன செய், எடு. மாயக்காரன் வந்து மற்றவனை தான் சரியில்லை சரியில்லைம்மா. பாஸ்டர் டிவி சொன்னார் இல்லையா, நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு வீட்டில் அந்த ஐயா எப்போ பார்த்தாலும் மனைவிக்கு தான் பிரசங்கம் பண்ணிட்டே இருப்பார். மனைவி சரியில்லை, காலையில் ரேடியோ வச்சிடுறது, பாரு நல்லா கேளு நல்லா கேளு, இதுலையாவது கேளு. பிரசங்கம் முடிச்சுட்டு வந்தோடனே பாத்தியா கேளு நல்லா கேளு, கேட்டியா அன்னைக்கு கத்திர ஒன்றை தான் பேசினார் அப்படிமா. கடைசியில் இதை அந்த அம்மா சொல்லி சொல்லி பாஸ்டர் இந்த ஆளை எப்படிடா திருத்துறதுன்ட்டு இவர் கொஞ்சம் வசனம்லாம் எடுத்துக்கிட்டு பாஸ்டர் டிவியும் வந்து அவன் வீட்டுக்கு போனாராம். வீட்டுக்கு போய் 2 பேரையும் உட்கார வச்சுட்டு ஒரு கொஞ்ச நேரம் வசனம் பேசிட்டு, வசனம் கேட்கும்போது அவர் தலையை ஆடிட்டு இருந்தாராம். அதனால இவருக்கு சந்தோஷம், நம்ம பிரசங்கத்தை இவர் நினைச்சார் இன்னைக்கு ஏத்துக்க போறாரு, நல்லா ஏத்துக்க போறாருன்ட்டு சந்தோஷமா முடிச்சும் போது அவர் சொன்னாராம், பாஸ்டர் இவளுக்கு நல்லா சொல்லுங்க பாஸ்டர், இன்னும் கூட சொல்லுங்க பாஸ்டர். யாருக்கு? இவர் பிரசங்கம் பண்ணது யாருக்கு? ஐயாவுக்கு. முடிய போற நேரத்தில் ஐயா சொல்றாரு, நல்லா கேளு பாஸ்டர் நல்லா சொல்லுங்க, இவளுக்கு இன்னும் நான் இதை விட ரொம்ப சொல்லிருக்கேன், இவளுக்கு ஏறவே மாட்டேங்குது, நீங்களாவது நல்லா சொல்லுங்க. பாஸ்டருக்கு ஒண்ணுமே ஓடல, பாவி இவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணி கடைசியில் இவன் எங்க திருப்பிட்டான், பந்தை எங்க திருப்பி விட்டுட்டான், சேம் சைடு கோல் அடிச்சிட்டானா, வேற சைடில் அடிச்சிட்டானா, இது என்னது கொடுமை. நம்ம ஆளுங்க எப்படி இருக்காங்க பாருங்க. இவங்க கண்ணில் இருக்கிற உத்தரத்தை விட்டுட்டு யார ரெடி பண்ண போறாங்க? மற்றவங்க கண்ணில் இருக்கிற திரும்ப. அவன் பிள்ளை சரியில்லை, அவன் பிள்ளை சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை. ஐயோ ஓன் பிள்ளை சரியில்லைங்கிறது ஊரே நோட்டீஸ் அடிச்சு ஒட்டிக்கிட்டு இருக்கான். என்ன பண்றது? மத்தேயு 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மாயக்காரனை கண்டுபிடிக்கணும்னா வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுவார்கள், ஆனால் இருதயம் எங்க இருக்கும்? தேவனை விட்டு விலகி போயிடும். சோத்திரம் சோத்திரம் சோத்திரமா, அதுக்குள்ள வீட்டுக்கு போயிடுவான், பிசினஸுக்கு போயிடுவான், ஆபீஸ்க்கு போயிடுவான், திருப்பி சோத்திரம். இங்கே உதடுகளினால கனம் பண்றது, இருதயம் எங்க போயிடுச்சே? எங்கேயோ கேடு ஆனது, மகா கேடும் திருக்குள்ளதுமா இருக்கிறது. மாயக்காரன் வந்து வெறும் ஸ்தோத்திரம் வெறும் வாயில தான் உதட்டுல தான் கனம் பண்ணுவான். ஆனா மாதிரி உண்மையான இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவன் தேவனை என்ன செய்ய மாட்டான்? கனம் பண்ண மாட்டான். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஒருத்தர் சொன்னார், அடி வயிற்றிலிருந்து வர்றதான துதியும் அந்த சத்தம் தான் என்னது உண்மையானது. சோத்திரம் அப்படின்னு சொல்றதெல்லாம் இல்ல, உள்ளுக்குள்ளிருந்து என்ன செய்யணும்? ஜீவனை கொடுத்து நீ தேவனை உயர்த்தரு. அவர்கள் உதடுகளினால் என்னை சேர்ந்து தங்கள் இருதயத்தினால் என்னை விட்டு என்ன செய்கிறார்கள்? விலகி போயிருக்கிறார்கள். நீங்க அப்படி இருக்கீங்களா? மத்தேயு 22:18. மாயக்காரரே, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? அவர்கள் துர்க்குணத்தை கண்டு இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து, மாயக்காரரே நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? மாயக்காரன் வந்து துர்க்குணம் உள்ளவன். துர்க்குணங்கிறது ஜென்மஸ்வாவம். தாவீது சொல்றான், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தால் நான் துர்க்குணத்தில் உருவானேன். அப்ப துர்க்குணங்கிறது ஜென்மஸ்வாவம். அதனால தான் துர்க்குணம் பொல்லாப்பு என்கிற புளித்த மாவை நீங்கள் என்ன செய்யுங்க? ஒழித்து விடுங்கள் சொல்லியிருக்கு. ஏன்னா துர்க்குணம் வந்து ஜென்மஸ்வாவம், அது ஒரு புளித்த மாவு, வினிகர். அதை தூக்கி உள்ள வச்சிட்டீங்கன்னா போதும், டக்குன்னு இருக்கிற நல்ல சுவாபத்தை அவ்வளோத்தையும் என்ன செஞ்சிடும்? புளிப்பாக்கி விட்டுரும். அதனால தான் அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து, மாயக்காரரே நீங்கள் ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? மற்றவங்களை கேள்வி கேட்கறது, மற்றவங்களை சோதிக்கிறது, அவன் எப்படி இருக்கான்னு பார்ப்போம், பேசி பார்ப்போம், அவன் எந்த ரூட்ல வர்றான்னு பார்ப்போம். அது எல்லாமே மாயக்காரனுடைய வேலை.
துர்க்குணம். மத்தேயு 23:13. நான் சீக்கிரம் முடிச்சிடறேன். அது பிறகு நீங்க எல்லாரும் இன்னைக்கு அபிஷேகம் கிடைக்காம பின்னால தூண்ல இருக்கிற ஆள் வரைக்கும் அபிஷேகம் கிடைக்கணும். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. எப்படிப்பட்ட ஆளுங்களா இருக்காங்க பாருங்க. இவங்க எப்படி ஆளு? பரலோக ராஜ்யத்தை நெஞ்சிடறாங்களா? பூட்டிடுறான். நல்லா இருக்கு. இவன் போறதில்லை. அடுத்து இந்த நாய் கையில தேங்காய் கிடைச்சிருமா, அதுக்கு அதை உடச்சு சாப்பிட முடியாது. ஆனா எவன் கையில என்ன செய்யாது, கொடுக்காது. கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படி பழமொழி? அது அது உருண்டுகிட்டே இருக்குமா, இதுக்கு அதை விடவும் முடியாது, உடைக்கவும் தெரியாது. மற்றவன்கிட்ட கொடுத்தா அவனா சாப்பிடும், அவனுக்கும் கொடுக்காது. அதே போல இவன் பரலோக ராஜ்யத்துக்கு இவனும் போறதில்லை, இவனும் பிரவேசிக்கிற, நீங்களும் அதில் பிரவேசிக்கிறதில்லை, பிரவேசிக்க போகிறவனே என்ன செய்யறதில்லை, பிரவேசிக்க விடுகிறதில்லை. அப்படி எவனாவது போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பூட்டி வச்சிருது. இது இடரல் உண்டாக்குகிறவனை காண்பிக்கிறது. இடரல் எவன் மூலமாய் உண்டாகிறதோ அவனுக்கு ஐயோ. இடரல் உண்டாக்குகிறவனை எந்திரக்கல்ல கட்டி நடு சமுத்திரத்தில் இறக்கி விட்டால் நலமாயிருக்கும். அதாவது அவனை தூக்கி கடல்ல போட்டா நீஞ்சி கீஞ்சி வந்துருவான்னு சொல்லிட்டு ஏந்திரக்கல்ல கட்டி அவனை உள்ள இறக்க வச்சிட்டார். அவன் வெளியே வரக்கூடாது. இயேசு வெளியரங்கமா ஐயோன்னு சொன்ன ஒரே ஆள் யாருதான்? இடரல் தான். மற்றவங்களுக்கு நீங்க டிஸ்டர்ப் தடையாவே இருக்கக்கூடாது. அவங்க ஆவிக்குரிய ஜீவித்துக்கு, பிரதிஷ்டைகளுக்கு, கூட்டத்துக்கு போறதுக்கு, தேவசமூகத்துக்கு போறதுக்கு, பரிசுத்தமாய் வாழ்றதுக்கு, ஊழியத்துக்கு போறதுக்கு நீங்க இடரலாவே இருக்கக்கூடாது. அவங்க பரலோக ராஜ்யத்தில் போறதுக்கு, சீயோனுக்கு போறதுக்கு நீங்க போய் கதவை பூட்டி வச்சிடக்கூடாது. நீ அந்த வேலை செய்யக்கூடாது. மத்தேயு 23:15. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆனபோது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். எப்படி இருக்கும் பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஊழியம் செய்றீங்க, என்ன ஊழியம் இல்லாம செய்றீங்க, கரெக்டு. அவ்வளவு ஊழியம் செஞ்சுட்டு அவ்வளவு ஊழியம் செஞ்சுட்டு அதுல ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டான். அவனை சபைக்குள்ள கொண்டு வந்துட்டீங்க. இப்போ உங்களுக்குள்ள விகற்பங்கள், ஏற்றத்தாழ்வுகள், ஜாதி வித்தியாசங்கள், கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் பார்த்த உடனே அவன் அப்பா இது என்னடா இது பெரிய பரிசுத்தவான்கள் கூட்டம் வந்தா இது எல்லாம் பயங்கரமான ஃபோர்ஜரி குரூப்ல கூட்டம் இருக்குன்னு யோசிப்பான். அப்படி யோசிக்க கூடாது இல்லையா? ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படியே எங்க போறீங்க? சமுத்திரத்தையும் பூமியும் சுற்றி திரியுறீங்க. எல்லாம் அங்க எங்கேயும் வளைஞ்சு கிளஞ்சு எப்படியாவது ஒரு ஆத்மா கிடைக்காத. அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆன பின்பு அவனை உங்களிலும் எப்படி மாத்திடுறீங்க? நரகத்தின், ரெட்டிப்பான நரகத்தின் மகனாய் மாத்துறீங்க. கடைசியில் அவன் உங்க குரூப்ல ஒரு லீடர், ஒரு மெம்பர் ஆயிடுவான். அப்போ நீயும் நரகத்தின் மகன், அவன் யாரா மாறிடுறான்? ரெட்டிப்பான நரகத்தின் மகனா போயிடுறான். உங்க கூட இல்லவன பரிசுத்தவனதான் நீங்க மாத்தணுமே தவிர அவனை பாவியாக நீங்க என்ன செய்யக்கூடாது, மாத்த கூடாது. அப்படி நீங்க மாத்தினீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில அப்படி நாம் செய்யவே கூடாது. இன்றைக்கு நம்மளுடைய ஜீவியத்தை நாம் பார்ப்போம். உங்க மூலமா வந்த ஆத்துமாக்களை நீங்க எப்படி கொண்டு வந்திருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. அவங்களை ஞானஸ்நானம் எடுக்க வச்சிட்டீங்களா? பரிசுத்தாவி வர வச்சிட்டீங்களா? அவங்கள நல்ல ஒரு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட்ல உங்களால கொண்டு வர முடிஞ்சுதா? அவங்கள ஃபாலோ பண்ணீங்களா? அவங்களுக்காக ஜெபிச்சீங்களா? உபவாசம் போட்டீங்களா? அவங்களுக்காக நீங்க என்ன ஆவிக்குரிய ஜீவிதத்தில் முயற்சி எடுத்திருக்கீங்க? இப்ப அவன் எந்த ஸ்டாண்டர்ட்ல நிக்கிறான்? பின்மாறிட்டானா? விழுந்து போயிட்டானா? ஒதுங்கி போயிட்டானா? அவன் கூட இருந்துட்டு அவன் வேண்டாம், இந்த மார்க்கமே வேண்டான்னு போயிட்டானா? ரெட்டிப்பான நரகத்தின் மகனை அவனை மாத்திட்டீங்களா? கூட்டு வர்றது, அவன்கிட்டே சண்டை போடுறது, அவன்கிட்டே பணத்தை வாங்குறது, அவனுக்கு திருப்பி கொடுக்கறது இல்ல, அவன்கிட்டே வாக்குவாதம். அப்ப என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் மாயக்காரருடைய சுபாவங்கள். மத்தேயு 23:27. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ!
வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். எப்படி இருக்கும் பாத்தீங்களா? மாயக்காரராகி வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை, வெளியே சும்மா பியூரா இருப்போம், உள்ள பாருங்க பயங்கர குப்பை. உள்ள என்னது? மரித்தவர்களின் எலும்பு, அசுத்தம். வெளியே பார்த்தா பியூரா இருக்கும், அழகா இருக்கும். இங்கெல்லாம் என்ன கல்லறை? சென்னையில எல்லாம் போய் பாருங்க, சில இடத்துலலாம் கார் மாதிரி செஞ்சு வச்சிருக்கான், ரதம் மாதிரி செஞ்சு வச்சிருக்கான், பெரிய பங்களா மாதிரி கட்டி வச்சிருக்கான், லைட் போட்டு வச்சிருக்கான். அதுக்கு என்னென்ன டிசைன் டிசைனா கல்வெட்டு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கான். நீ என்ன கல்வெட்டு செஞ்சு வச்சாலும் உள்ள இருக்கிறது என்னது? நாத்தம். நிக்க முடியாது. யோசிச்சு பாருங்க. வெளியரங்கமா நம்ம பார்க்கும்போது நம்ம எல்லாம் நல்லவங்க, உள்ள அசுத்தம், மரித்தவர்களின் எலும்பு, நாற்றம். உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். நீங்கள் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுது. 28ஆம் வசனத்தில் இருக்கு. மாயக்காரரே, நீங்கள் மனுஷருக்கு நீதிமான்களாய் காணப்படுகிறீர்கள், ஆனால் உள்ளம் எப்படி இருக்கிறது? எத்தனை பாயிண்ட் சொல்லியிருக்கேன்? 9. 10வது யோபு 20:4. மாயக்காரனின் சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம் நிற்கும். ஒரு நிமிஷம் தான். அவனை பாருங்க, அப்படி சிரிச்ச மாதிரி இருக்கும், டக்குன்னு பாத்தீங்கன்னா கப்புன்னு உட்காந்துவான். அது ஒரு பெரிய கலை மாதிரி. நமக்கு அப்படி செய்ய தெரியலையே. சிரிச்சா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறோம், கோவப்பட்டா கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம், சந்தோஷமா இருந்தா சந்தோஷமாவே இருக்கிறோம். அன்னைக்கு ஃபுல்லா நம்ம மூடு ரொம்ப நல்லா இருந்த மாதிரி காட்டிக்கிறோம். ஆனா அந்த மாயக்காரன் அப்படி இல்லை. சிரிச்சுட்டா ஒரு செகண்ட் தான், டக்குன்னு மாறிடும், முகநாடி பட்டு பட்டு பட்டுன்னு மாறும். மாயக்காரனுடைய சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம், உடனே. அதனாலதான் ஒரு சிலர்கிட்ட நான் சொல்லுவேன், அவங்க நல்லா சமானமா போலவேன், ஐயோ இந்த ஆள் திடீர்னு எப்ப தான் சிறுமூஞ்சா மாறுவானே தெரியாது, டவால்னு மாறிடுவான், பிளேட்டை திருப்பிடுவான், சிரிச்சுட்டே இருப்பாங்க, டக்குன்னு டென்ஷன் ஆயிடுவான், டென்ஷன் ஆயிடுவான், திடீர்னு சிரிச்சிடுவான். ஒரு சிலர் அப்படி இருக்காங்க. அப்படி கேரக்டர் இருக்கா அவங்க வீட்டில் யாருக்காவது? கண்டுபிடிச்சுக்கோங்க, அவங்க மாயக்காரங்க. அவனுடைய சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம். அடுத்து 11 நீதிமொழிகள் 11:9. கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறைகல்லோ அவருக்கு பிரியம். சாரி, தப்பு தப்பு. எந்த வசனம்? நான் அதானே சொன்னேன், நான் சொன்னது அதானே சொன்னேன். மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை எப்படி கெடுக்கிறான்? வாயினாலே கெடுக்கிறான், பேசியே கொன்றுவான். ஒரு சிலர் பேசி பேசியே காரியை கெடுத்துருவான். மாயக்காரனுடைய பெரிய கிரியையே இதுதான். மாயக்காரன் என்ன செய்கிறான்? தனக்கு அடுத்தவனை வாயாலேயே கெடுத்துருவான். ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், அவன் திருப்பி செத்தே விடுவானே, அவனை கெடுத்து குட்டிச்சோராக்கிறோம். சிரிச்சு சிரிச்சு பேசுறது, பின்னாலேயே போய் பேசுறது, உட்காரும்போது பேசுறது, சர்ச்சுக்கு வந்தா பேசுறது, வீட்டுக்கு போன உடனே போன்ல பேசுறது, செல்ல பேசுறது, ரோட்ல பேசுறது, காலேஜில் பேசுறது, வீட்டில் பேசுறது, திருப்பி கோயிலில் பேசுறது, சண்டே ஸ்கூல்ல பேசுறது. என்னது அப்படி? என்னது? வாயினாலேயே வாழ்க்கையை கெடுத்துறது தான், நாசமா போயிடும் வாழ்க்கை. மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினால் கெடுக்கிறான். கடைசியாக மத்தேயு 24 அங்க பார்க்கும்போது மாயக்காரனோடு அவனுக்கு பங்கு அப்படின்னு சொன்னா அவனுடைய செயல் எப்படிப்பட்டதுன்னா 24:49 தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோடை புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால், இஷ்டத்துக்கு சாப்பிடுறது, இஷ்டத்துக்கு அவங்க சுத்துறது, இங்க சுத்துறது, மனைவி அடிக்கிறது, அண்ணன் அடிக்கிறது, தம்பி அடிக்கிறது, எல்லாரையும் அடிக்கிறது. அது ஒரு மாயக்காரனுடைய சுபாவம் தான். கல்யாணத்தன்னைக்கு மட்டும் வசனம் வாசிப்பாங்க, இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கா. அப்படித்தானே தம்பி? ஆமா, உண்மைதான். அவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கா. அதுக்கு பிறகு அடிக்க ஆரம்பிச்சிடறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும்
இல்லையே. அப்ப சொந்த மாம்சத்தை அடிச்சா அவன் யாரு? நானே டம் டம்னு அடிச்சேன்னா என்னது? பைத்தியக்காரன் தானே. தன் சொந்த மாம்சத்தை. இந்த மாயக்காரன் அடிக்கவும் வெறிக்கவும் குடிக்கவும் புசிக்கவும் தலைப்படுவான். இவனுடைய பங்கு 51ஆம் வசனத்தில் அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரனோட அவனுடைய பங்கை நெய்ப்பான். மாயக்காரர் கூட்டத்துக்கு பங்கு என்னன்னா, அவன் அவங்க கேரக்டர் என்னன்னா, அவங்க அடிப்பாங்க, சண்டை போடுவாங்க, பயங்கரமா சண்டை போடுவாங்க. சண்டைக்காரர்கள். சபைக்குள்ள சண்டை போடுறவங்க இருக்காங்க, குடும்பத்தில் சண்டை போடுறவங்க இருக்காங்க. அது எல்லாமே தவறு. நான் சொல்லியிருக்கேன்ல, நான் ட்ரைனிங்கில் இருக்கும்போது அடையாறில் ஒரு சகோதரன் மனைவி எதுக்கு அடிச்சுட்டார். அப்போ பாஸ்டர் பிலிப், சீப் பாஸ்டர், அவர் ராபோஜனத்தில் எழுப்பி விட்டார் அந்த சகோதரனை. எப்படி இருக்கும்? ஞாயிற்றுக்கிழமை ட்ரைனிங் சென்டரில் ஒரு 300 பேர் ஊழியக்காரா இருக்கான். இது போக சர்ச் இருக்கு. ராபோஜனத்தில் அந்த சகோதரனை எழுப்பி விட்டார். உனக்கு ராபோஜனம் வேணுமா, அறிக்கையிடு அப்படின்ட்டார். சீப் பாஸ்டர் தேர்டு அவன் வந்துட்டான். இன்னும் இருக்கார் அந்த ஆள். அறிக்கையிட்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் மனைவி இப்படிலாம் செஞ்சா அதனால தான் நான் என்ன செஞ்சேன், அடிச்சேன்னு ஒரு பிட்டை போட்டான். அது அவனுக்கு நியாயமா இருந்துச்சு. பாஸ்டர் டக்குன்னு மைக்க தட்டினார். அடித்தது தவறு, அதை மாத்திரம் அறிக்கையிடுங்க. இல்ல எதுக்கு அடிச்சான்னு நியாயம் தெரியணும்ல அப்படின்னா, உனக்கு ராபோஜனம் கிடையாது, வெளியே போட்டார். வெளியே நியாயம் பேசுறது தேவனுடைய சபையில் என்ன கிடையாது, இடம் கிடையாது. என்ன காரணத்துக்கு நீ அடிச்சாலும் அடிச்சது என்னது தப்பு. வெளியே போச்சு. இல்ல நியாயமா அவளை அறிக்கை அப்படி இப்படின்னா நீ வெளியே போ, அவ்வளவுதான். பிடிச்சி வெளியே தள்ளிட்டான். அவன் வெளியே இருந்து புலம்பிக்கிட்டே இருந்தான். திருப்பி அடையார் போகாம மவுண்ட் போனான். நீ எந்த மவுண்ட் போனான்னு, ஹில்ஸ் போனான்னு, முடிஞ்சதுதான். பாருங்க, அவனுக்கு குற்றங்களை உணர்ந்து நான் அடிச்சது தப்பு தான், ஆண்டவரே மன்னிங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி ராபோஜனம் எடுக்கிறதுக்கு அவனுக்கு என்ன செய்யல, துணி ஒரு வாஞ்ச வரலையே. அதுக்கு நியாயம் பேசி தேவ சமூகத்தில் அவ்வளவு பெரிய பரிசுத்தவான்கள் முன்னால பேசிட்டு போயிட்டான். அதுக்கு பிறகு அவங்க பிள்ளைங்கள்லாம் சீரழிஞ்சிட்டாங்க. போட்டோம், அது வேணாம். அடிக்கவும் குடிக்கவும் வெறிக்கவும் நீ தலைப்படக்கூடாது. எத்தனை பாயிண்ட்? 12 முடிஞ்சிருச்சா? இந்த மாயக்காரன் எங்கே போகிறான்? இவ்வளவு பண்ணிட்டு அவன் எங்க போவான்? அவன் தீர்க்கதரிசி ஆனாலும் சரி, ஆசாரியனாலும் சரி, அவன் மாயக்காரனா மாறிட்ட பிறகு அவன் எங்க போவான்? யோபு 13:16. இல்லையா? மாயக்காரனோ அவர் சந்நிதியில் சேரான். மாயக்காரன் எங்க சேர மாட்டான்? அவர் சந்நிதியில சேர மாட்டான். இங்க எங்கேயாவது சபையில எல்லாம் சுத்திட்டு இருப்பான், சபையில சேருவான். ஆனால் எங்க வரமாட்டான் அவன்? அவர் சந்நிதியில் சேரான். அவன் எங்க போவான்? மத்தேயு 24:51. அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோட அவனுக்கு பங்கை நியமிப்பான், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்ப அவர் சந்நிதிக்கு போலன்னா எங்க போகணும்? அழுகையும் பற்கடிப்பும். அப்ப இத்தனை வருஷம் நான் ஓடுனது, இத்தனை வருஷம் காணிக்க கொடுத்திருக்கேன், தசமாவும் கொடுத்திருக்கேன், அந்த பாஸ்டர் தெரியும், இந்த பாஸ்டர் தெரியும், ஒரு 30 பாஸ்டர் தெரியும். அப்ப நான் எங்க போறது? வேஸ்ட் தானே, அப்படித்தானே? யோபு 15:34. மாயக்காரரின் கூட்டம் வெறுமையாய்ப்போம். வெறுமையா போயிடுவான், வேஸ்ட், அவ்வளவுதான். எம்டியா தான், எம்டி ஹேண்ட், முடிஞ்சது. வெறுமையா தான் போவான். அவன் அவர் சந்நிதியில் சேரான், அழுகையும் பற்கடிப்பும் அவனுடைய பங்காய் மாறும். அவன் வெறுமையாய் போய் ஒண்ணு இல்லாம வேஸ்டா போயிடுவான். ஒன்னதெல்லாம் விருதா. தீர்க்கதரிசியும் ஆசாரியனும் மாயக்காரனாய் மாறிவிட்டார்கள். சியோனில் மாயக்காரருக்கு நடுக்கம் பிடிக்கிறது. எல்லாரும் கண்களை மூடுவோம். நான் இந்த 12 அப்படியே ரிப்பீட் பண்றேன் உங்களுக்காக. டைம் முடிஞ்சிருச்சு, 8வது கூட்டம் முடிய போகுது. கதாவே, இந்த சபையில் நான் வந்திருக்கிறேன், நான் ஒரு மாயக்காரனா போயிடக்கூடாது சுவாமி. மாயக்காரன் உன்னுடைய சந்நிதியில் சேரான், அவன் வெறுமையாய் போய்விடுவான். அவனுக்கு அழுகையும் பற்கடிப்பு தான் பங்காயிருக்கிறது. என்னை இதுக்காக என்னைய கொண்டு வந்தீங்க,
இதுக்காக நான் இத்தனை வருஷம் அந்த பாதையில போய்கிட்டு இருக்கேன். ஆண்டவரே, தர்மம் செய்யும் பொழுது நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் ஆண்டவரே. நான் இனிமேல் தர்மம் செய்வது யாருக்கும் தெரியாது. நான் ஜெபம், நீண்ட ஜெபம் பண்ண மாட்டேன், பார்வைக்காக ஜெபம் பண்ண மாட்டேன். உம்மை கூப்பிடக்கூடிய ஒரு ஜெபம் மாத்திரமே நான் ஏறெடுப்பேன். என் உபவாச நாட்களில் நான் வெளியே சொல்ல மாட்டேன். நான் திறப்பில் உம்முடைய பாதத்தில் நிற்பேன் ஆண்டவரே. அல்லேலூயா. நான் மற்றவங்க கண்ணில் இருக்கிற துரும்ப தேடி எடுக்க போக மாட்டேன். என் கண்ணில் இருக்கிற உத்தரமே எவ்வளவோ இருக்கு கர்த்தாவே, என்னை நான் சரியாக்கி கொள்வேன். அல்லேலூயா. உதட்டில் மாத்திரம் கனம் பண்ண மாட்டேன் கர்த்தாவே, இருதயத்திலும் நான் உம்மை கனம் பண்ணுவேன் ஆண்டவரே. எல்லாரும் வாயை திறங்க, முழங்கால் போடுங்க. ஆமென். நேரம் முடியுது. இனி அபிஷேகத்தினுடைய நேரம், அறிக்கையின் நேரம். ஆமென். மாயக்காரன் துர்க்குணம் உள்ளவன். அவன் ஒளித்த மாவு உள்ளவன். அவன் ஜென்ம சுவாபம் உள்ளவன். இத்தனை வருஷம் ஞானசானம் எடுத்து இத்தனை வருஷம் ஆச்சே, இன்னும் ஜென்ம சுவாபத்திலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்கலையா? ஒரு ஆத்மாவை நீ எப்படி செயல்படுத்துகிறாய்? அவனை உன்னோட சேர்த்து பின்மாற்றத்துக்கு இழுக்கிறியா? ரெட்டிப்பான நரகத்தின் மகனாய் மாற்றுகிறாயா? உன்னுடைய வாழ்வு வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையா? உன்னுடைய சந்தோஷம் ஒரு நிமிஷம் தானா? உன்னுடைய சந்தோஷம் நிலைத்திருக்க வேண்டுமே. நீ மற்றவர்களை அடித்து வெறித்து குடித்து புசித்து நீ இப்படி திரிகிறாயா? உன் வாயினால் நீ மற்றவர்களை கெடுக்கிறாயா? நீ அப்படி செய்வாயானால் அவர் சந்நிதியில் சேர முடியாது. நீ வெறுமையாய் போய் அழுகையும் பருக்கடிப்பும் உள்ள இடத்தில் விழுந்து விடுவாய். இன்றைக்கு இந்த 8வது கூட்டத்தில் தேவனுடைய இரக்கம் உன்னை மாயக்காரருடைய வல்லமையிலிருந்து விடுதலையாக்குகிறது. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் போட்டு கொஞ்ச நேரம், கர்த்தாவே, நான் ஒரு மாயக்காரனாய் போய்விட்டேனே கர்த்தாவே, நான் ஓடி 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 கடைசியில் உம்முடைய சந்நிதியில வந்து சேராம போயிடக்கூடாது கர்த்தாவே. என்னுடைய இலக்கை நான் விட்டு விடக்கூடாது.